ஹாய் மக்களே, வாங்க பூரிக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிதம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள்வாக்கில் அரிஞ்சு அதையும் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி விட்டுடுங்க. இப்போ 4 பச்சை மிளகாயும் 2 தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு மசித்து தனியாக வச்சிடலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவையும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேக வச்ச வெங்காயம் தக்காளியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ குருமா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அந்த நல்லா கொஞ்சம் வந்தோடனே அந்த வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலையும் அதில் எடுத்து போட்டு பரட்டி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி 2 நிமிஷம் வரையும் கொதிஞ்சதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இதில் பூரியை போட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்த பூரி கிழங்கையும் அதில் வச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. தேங்க்யூ, டாட்டா.